Next 2.8 sixth sum. If omega not equal to 1 is a cube root of unity, show that the roots of the equation z minus 1 whole cube plus 8 equal to 0 are minus 1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகாங்கிறது நாட் ஈக்குவல் டு 1 is a cube root of unity. Show that the roots of the equation are இந்த ஆன்சர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்குவோம். z minus 1 whole cube plus 8 is equal to 0. z minus 1 whole cube equal to minus 8. இப்போ இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா z minus 1 1 minus z whole cube அப்படின்னு எழுதுனா ஒரு மைனஸ் வரும், வெளியில் ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் அதான வந்து போய் இந்த ப்ளஸ் ஆக்கிக்கலாம். ஸோ 1 minus z whole cube equal to 8 into 1 எழுதிக்கலாம். ஸோ 1 minus z equal to இந்த கியூப் அதான போச்சுன்னா 1/3 மாறிடும். இப்போ 8 பவர் 1/3 1 பவர் 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 8 2 கியூப்னு எழுதலாம், பவர் 1/3. 1 பவர் 1/3 அர்த்தம் கியூப் ரூட் ஆஃப் 1 அர்த்தம். கியூப் ரூட் ஆஃப் 1 என்ன 1 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஈக்குவல் டு இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். 2 1 ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 எவ்வளோ மட்டும் பண்ணிக்கலாம். 2 ஒமேகா ஸ்கொயர். இது 1 மைனஸ் ஜெட்டோட வேல்யூ. இதிலிருந்து z மைனஸ் z ஈக்குவல் டு இந்த 1 அதனால் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன கிடைக்கும் 2 minus 1 2 ஒமேகா மைனஸ் 1 2 ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் z ஈக்குவல் டு 2 minus 1 1. இன்னொன்று செய்யலாம் பாருங்க, இந்த மைனஸ் அதானே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும் 2 minus 1 1. இப்போ இந்த மைனஸ் அதானே போச்சுன்னா minus 1. அதே போல் இந்த மைனஸ் இங்கே போச்சுனாக்கா மாறி வந்துடும் 1 minus 2 ஒமேகா. அதுபோல் இங்கே வந்துச்சுனாக்கா 1 minus 2 ஒமேகா ஸ்கொயர். இதை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்சர் கிடச்சிச்சு பாருங்கள். அதுதானே நெக்ஸ்ட் 7th சம் 2.8 7th சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என்னுடைய வேல்யூ கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு லெட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் கே ஈக்குவல் டு 1 to 8 தான் கொடுக்குறாங்க. இப்போ கேக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 போட்டிங்கன்னா காஸ் 2π/9 ப்ளஸ் ஐ சைன் 2π/9 கிடைக்கும். அதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி வைக்கலாம், காஸ் ப்ளஸ் ஐ சைன், இந்த ஷார்ட் ஃபார்மில் CIS அப்படி வைக்கலாம். CIS சிஸ் 2π/9. அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ k ஈக்குவல் டு 1 போட்டால் காஸ் 2π/9 ப்ளஸ் ஐ சைன் 2π/9 கிடைக்கும். இப்போ இதை காஸ் 2π/9 ப்ளஸ் ஐ சைன் 2π/9 ஒமேகான்னு எடுத்துக்கிட்டோம். அது அவ்வளோ பெருசு எழுதாமல் ஷார்ட்டாக காஸ் ப்ளஸ் ஐ சைனை ஷார்ட்டாக CIS 2π/9 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இப்படி எழுதணும்னாக்கா தென் நமக்கு ஒன்று தெரியும் பாருங்கள், 1 ஒமேகா ஸ்கொயர் எக்ஸட்ரா ஒமேகா பவர் 8 ஆர் 9th root of unity. 9th roots of unity அப்படின்னு தெரியும். ஏன்னா nth ரூட்னா இங்கே n-1 வரைக்கும் இருக்கும். இப்போ கியூப் ரூட்டில் நம்ம என்ன சொல்லுவோம், கியூப் ரூட்டில் 1 ஒமேகா ஸ்கொயர்னு தான் சொல்லுவோம். ஏன்னா கியூப் ரூட்னா 2 வரைக்கும் தான் இருக்குது. அதே போல் 9th ரூட்னா 8 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 1 ஒமேகா ஸ்கொயர் எக்ஸட்ரா ஒமேகா பவர் 8ங்கிறது 9th root of unity அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 அப்படிங்கிறது தெரியும். சம் ஆஃப் த nth root of unity is unity அப்படின்னு தெரியும். nth root of unity
எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 அப்படிங்கிறது தெரியும். ஸோ 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒமேகா பவர் 8 இது வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1. சாரி 1 கிடையாது 0. nth ரூட் ஆஃப் யூனிட்டியை எல்லாத்தையும் சம் பண்ணிங்கனாக்கா 0ன்னு தெரியும். எப்படி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியை பாருங்கள். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் என்னென்னு சொன்னோம் 0ன்னு தானே சொன்னோம். அதே மாதிரி 4th ரூட்டுனாக்கா அதனுடைய வேல்யூ 0. அதே போல் nth ரூட்டுனா அதனுடைய வேல்யூ 0. இப்போ இந்த 9th ரூட்டுனாக்கா இந்த 9th ரூட் எல்லாத்தையும் சம் பண்ணாக்கா அதனுடைய வேல்யூ 0. 1 கிடையாது 0. இப்போ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒமேகா பவர் 8 ஈக்குவல் டு இந்த ஒன்று அதனுடைய போயிடலாம் -1. இப்போ இந்த ஒமேகாங்கிறது இதுதானே சிஸ் 2π/9. அப்போ இதுக்கு பதிலாக சிஸ்னாக்கா காஸ் 2π/9. இதனுடைய வேல்யூ காஸ் 2π/9 ப்ளஸ் ஐ சைன் 2π/9. அடுத்தது ஒமேகா ஸ்கொயர்னு அர்த்தம் காஸ் 4π/9 அதே போல் ஐ சைன் 4π/9 கிடைக்கும். எக்ஸட்ரா 8னா இந்த இடத்துல 8 போட்டிங்கனாக்கா 8 16π/9 அப்படின்னு கிடைக்கும். இதை ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். 2kπ/9 ப்ளஸ் ஐ சைன் 2kπ/9 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இப்படி எழுதுனா ஒரு டேர்ம்னு அர்த்தம். முன்னாடி ஒரு சமேஷன் போட்டுருந்தோம். சமேஷனில் கேக்கு வேல்யூ 1 போட்டால் ஒமேகா கிடைக்கும் பாருங்கள். கேக்கும் பதிலாக 1 போடுங்க 2π/9 அப்படின்னு கிடைக்கும். இது கிடைக்கும் ஒமேகா. அடுத்து 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் காஸ் 4π/9 கிடைக்கும். அப்போ 4 எப்படி வைக்கலாம் 2 ஸ்கொயர் வைக்கலாம். 2 மேலே போயிடுச்சுனாக்கா காஸ் 2π/9 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல 2 போட்டால் ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். 3 போட்டாக்கா ஒமேகா கியூப் கிடைக்கும். 8 போட்டிங்கனாக்கா ஒமேகா பவர் 8 கிடைக்கும். அப்போ இதை ஷார்ட்டாக அப்படி எழுதிக்கலாம். k = 1 to 8 is equal to -1. பாருங்கள் ஒமேகாங்கிறது சிஸ் 2π/9 இது இருக்குது. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் 1 போட்டால் கேக்கு மேலே 1 போட்டிங்கன்னா இது கிடைக்குது. அடுத்து 2 போட்டிங்கனாக்கா அடுத்த டைம் கிடைக்கும். அடுத்து 3 போட்டிங்கன்னா அடுத்த டைம் கிடைக்கும். அதே போல் 8 போட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ என்னுடைய வேல்யூ ஈக்குவல் டு -1.